Hello kids, நம்ம இன்னைக்கு 3rd standard term 3ல தமிழ் book பார்க்க போறோம். என்னன்னா இதுல என்னென்ன contents இருக்குது அப்படினு பாப்போம். ஓகேவா? இதுல பார்த்தோம்னா உள்ளங்கையில் ஒரு உலகம், தூக்கணாங்குருவியும் ஒட்டகச்சிவிங்கியும், வீம்பால் வந்த விளைவு, அடுத்து மழை நீர், அடுத்து காகமும் நாகமும், நல்வழி, தமிழ் மொழியின் பெருமை, அறிவூட்டும் தொலைக்காட்சி செய்திகள், படவிளக்க அகரமுதலி, அப்புறம் அகரமுதலின் தனியா பார்க்க போறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் என்னது நம்ம பார்த்தோம்? உள்ளங்கையில் ஓர் உலகம். உள்ளங்கையில உலகத்தையே நம்மளால அடக்க முடியும். எதன் மூலமா? எதன் மூலமா? கணினி மூலமா இல்ல அலைபேசி மூலமா இல்லையா? இப்போ இங்க பார்த்தோம்னா அலைபேசினா செல்போன், கணினினா கம்ப்யூட்டர் இல்ல லேப்டாப் அந்த மாதிரி வச்சுக்கலாம். உலகை சுற்றி காட்டிடுவேன். ஃபர்ஸ்ட் நான் பாடிடுறேன். உலகை சுற்றி காட்டிடுவேன், உனக்கு மகிழ்ச்சி தந்திடுவேன், என்ன வேண்டும் என்றாலும் இன்னும் முன்னே சொல்லிடுவேன், இணைய வழியில் அனைவரையும் இணைந்தே இருக்க செய்திடுவேன், கடிதம் அனுப்ப வேண்டும் என்றால் விருந்தை அனுப்ப துணை புரிவேன், தகவல் களஞ்சியம் நான் தானே, தரணி போற்றி மகிழ்ந்திடுமே, உலகை சுருக்கி உன் கையில் உழவிடும் கணினி நான் தானே, என்றும் ஓய்வும் எனக்கில்லை, எதிலும் சோர்வு என்றில்லை, எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒரு நொடியில், உள்ளங்கையில் ஓர் உலகம், உள்ளத்தை காட்டும் கண்ணாடி, இன்றே என்னை எல்லாரும் ஏற்றம் கொண்டே அழைத்திடுவார். என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலகை சுற்றி காட்டிடுவேன். நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே உங்களால உலகத்தை பார்க்க முடியும். எப்படின்னா நான் சுத்தி காட்டுவேன், உனக்கு மகிழ்ச்சி தந்திடுவேன், உனக்கு அந்த உலகத்தை சுத்தி காட்டி உனக்கு என்னால எவ்வளவு சந்தோஷம் தர முடியுமோ அவ்வளவு சந்தோஷத்தை நான் தந்துடுவேன், என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடுவேன். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நீங்க கவுண்ட் பண்றதுக்கு முன்னாடியே நானே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லுது. என்னும் முன்னே, முன்னேனா ஃப்ரண்ட்ல, அதாவது நம்ம லேப்டாப்பு செல்ஃபோன்லாம் முன்னாடி வச்சு தானே நம்ம யூஸ் பண்ணுவோம், அது வந்து சொல்லுது, முன்னே சொல்லிடுவேன். இணைய வழியில் அனைவரையும் இணைந்தே இருக்க செய்திடுவேன். இணைய வழினா என்னது? இந்த நெட்வொர்க் மூலமா நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, இணைய வழியில. இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், நீங்க எங்கேயோ உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனா உங்களையும் என்னையும் இணைக்கிறது யாரு? இந்த நெட்வொர்க் தான் எனக்கு இது இல்லையா? அப்புறம் கடிதம் அனுப்ப வேண்டும் என்றால் விரைந்தே அனுப்ப துணை புரிவேன். இப்ப முன்னாடி அந்த காலத்துல எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் புறாவை தூது அனுப்புவாங்க, ஏதாவது மெசேஜ் அனுப்பணும்னா. அதுக்கப்புறமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இப்போ நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் லெட்டர் எழுதி போட்டுட்டு வருவோம். அது அவங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க பதில் அனுப்புவாங்க. ஆனா இப்ப பார்த்தோம்னா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா அஃபிஷியலாக சொல்லணும்னா மெயில் அனுப்பலாம், இல்லை அப்படின்னா எவ்வளோ நிறைய ஆப்ஸ் வந்துச்சு, வாட்ஸ்அப்பு, இது இன்ஸ்டாகிராமு, அது இது நிறைய வந்துருச்சு இல்லையா? நம்ம நினைக்கிற இன்ஃபர்மேஷனை உலகம் ஒரு நொடியில் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்குது. அதுதான் சொல்லுது என்னென்னா, உங்களுக்கு லெட்டர் ஏதாவது அனுப்பணுமா, நான் இப்படி சட்டுன்னு நீங்கள் ஒரு சொடுக்கு போடுறதுக்குள்ளே அனுப்பிடுவேன், அனுப்புறதுக்கு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுது. தகவல் களஞ்சியம் நான் தானே. தகவல் களஞ்சியம்னா தகவல் அவ்வளோ கொட்டி கிடக்கும் அதுக்கிட்ட. களஞ்சியம்னா சேர்த்து வைக்கிறது, ஏதாவது ஒரு பொருளை சேர்த்து வைக்கிறதுக்கு களஞ்சியம்னு சொல்லுவாங்க. இது வந்து தகவல் களஞ்சியம் அப்படின்னா தகவல் வந்து அந்த அளவுக்கு அது சேர்த்து வச்சிருக்குது. என்ன சொல்லுது? தகவல் களஞ்சியம் நான் தானே, தரணி போட்டி மகிழ்ந்திடுமே. தரணினா உலகம், தகவல் களஞ்சியம் நான் தான், என்னை வந்து இந்த உலகமே போற்றி மகிழ்ந்திடும், உலகை சுருக்கி உன் கையில் உழவிடும் கணினி நான் தானே. அதாவது இந்த உலகம் எவ்வளவு பெருசு, ஆனா அதை வந்து சின்னதா உன் கையில வந்து யூஸ் பண்ற அளவுக்கு நான் முன்னாடி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. என்றும் ஓய்வு எனக்கில்லை, எதிலும் சோர்வு என்றில்லை,
எனக்கு வந்து என்றைக்குமே ஓய்வு கிடைக்காது. நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அது நீங்கள் எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுது. ஏன்னா எதிலும் சோர்வு என்றில்லை, எனக்கு வந்து டயர்டே ஆக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுது. எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒரு நொடியில். நீங்கள் எதை பற்றி வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் இப்படி ஒரு நொடிக்குள்ள உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுத்துருவேன். எந்த பொருளை பற்றி வேணால் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுது. உள்ளங்கையில் ஓர் உலகம், உள்ளதை காட்டும் கண்ணாடி. உள்ளங்கையில் ஒரு உலகமே உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து உங்க கூட இருந்தேன்னா உள்ளதை காட்டும் கண்ணாடி, என்ன இன்ஃபர்மேஷன் உண்மையோ அதை நான் உங்களுக்கு காட்டுவேன் என்று என்னை எல்லோரும் ஏற்றம் கொண்டே அழைத்திடுவர். அதாவது இந்த மாதிரி என் கையில உலகமே இருக்குதுப்பா, என்ன நடக்குமோ அதை உடனே என்கிட்ட காட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் புகழ்ந்து தள்ளுறாங்கப்பா அப்படின்னு சொல்லுது. பாடல் பொருள். கணினி நமக்கு தகவல்களை உடனடியாக தருவதால் மன மகிழ்வு ஏற்படுகிறது. இணையத்தின் மூலமாக நல்ல நட்பை உருவாக்குகிறது. கடித போக்குவரத்தை விரைந்து செயல்படுத்துகிறது. கணினி சிறந்த தகவல் களஞ்சியமாக செயல்படுகிறது. உலகையே உள்ளங்கையில் தரவல்லது. ஓய்வில்லாமல் உழைப்பதால் எந்த செய்தியை கேட்டாலும் உடனடியாக எடுத்து தருகிறது. உள்ளதை உள்ளபடி காட்டும் கண்ணாடியாக கணினி செயல்படுகிறது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா விளக்கம். இப்போ இதில் சொல் பொருள்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து சொல் கொடுத்துருக்காங்க, அதற்கான பொருள் மீனிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. தரணினா உலகம், சோர்வுனா களைப்பு அதாவது டயர்டு, ஏற்றம் உயர்வு, உயர்ந்து பேசுகிறாங்க. ஓகே, வாங்க பேசலாம். பாடலை இசை நயத்துடன் பாடி மகிழ்க. இன்றைய சூழலில் கணினியின் தேவை குறித்து கலந்துரையாடுக. பாடலை வந்து அழகா பாடி மகிழ சொல்றாங்க. அப்புறம் இன்னைக்கு சூழ்நிலையில கணினி வந்து எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படின்னு உங்க கிளாஸ் ரூம்ல டிஸ்கஸ் பண்ண சொல்றாங்க. படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான விடையை தெரிவு செய்வோமா? நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஏற்றம் என்ற சொல்லின் பொருள் என்னது? ஏற்றம்னா என்னன்னு பார்த்தோம், உயர்வு. அந்த கணினி எல்லாரும் எப்படி பேசுவாங்களாம்? உயர்வா பேசுவாங்களாம். என்று கூட்டல் இல்லை, இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது. இப்ப இங்க வந்து தனித்தனியா பிரிச்சிருக்காங்க, ரெண்டு வார்த்தையா இருக்குது. இது வந்து இப்ப நம்ம ஒரே வார்த்தையா ஆக்க போறோம். அப்ப எப்படின்னா இந்த ரூவும் இந்த ஈயும் சேர்ந்து ஈ வரிசையா மாறும் இல்லையா? ரூ கூட்டல் ஈ. அப்ப அது எப்படி மாறும்? ரி. அப்போ என்றில்லை, ரி ரில்லை அப்படின்னு மாறும். என்றில்லை. இப்போ இதுல என்றும் கூட்டல் இல்லை, என்றும் இல்லை கொடுத்துருக்காங்க, என்று இல்லை கொடுத்துருக்காங்க, என்றல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இது மூணுமே தவறான பதில். என்றில்லை அப்படின்றது தான் சரியான விடை. முன்னே என்ற சொல்லின் எதிர்ச்சொல். முன்னேனா ஃப்ரண்ட், முன்னாடி இருக்கிறது. முன்னாடிக்கு எது எதிர்ச்சொல்? பின்னே. இங்கே எதிர்ச்சொல் கேட்டு, அப்ப நம்ம பின்னேன்னு எழுதணும். கணினி டேஷ் வழியே அனைவரையும் இணைக்கிறது. கணினி வந்து நம்மள எல்லாரையும் எப்படி இணைக்குது? இணையம் வழியா இணைக்குது. அடுத்தது போவோமா? வினாக்களுக்கு விடையளிக்க. தகவல்களை எதன் வழியே எளிமையாக பெற முடியும்? நம்ம தகவல்களை எதன் வழியா எளிமையா பெற முடியும்? கணினி மூலம். நீங்க சிம்பிளா கணினி இன்னும் எழுதலாம், இல்லை நான் பெருசாக தான் எழுதுவேன் அப்படின்னா நீங்க எப்படி எழுதணும்னா, தகவல்களை கணினி மூலம் எளிமையாக பெற முடியும். தகவல்களை கணினி, இது எதன் இருக்குல்ல, இதுக்கு பதில் எழுதும் போது இதை மட்டும் எடுத்துட்டு இங்க கணினி அப்படின்னு போட்டுடலாம். கா நீ நீ.
இப்போ படிங்க, ஆன்சர் வந்துரும் பாருங்க. தகவல்களை கணினி வழியே எளிமையாக பெற முடியும், அவ்வளவுதான். கணினியின் பயன்கள் குறித்து இப்பாடலின் வழியே நீ அறிந்து கொண்டவற்றை கூறுக. அதாவது இதுல என்னென்ன எழுதலாம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கணினி வழியா நமக்கு என்னென்னலாம் கிடைக்குது? தகவல்கள். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன வரும்னா, உங்க புக்லயே நீங்க நோட் பண்ணிட்டு அழகா எழுதுங்க, அப்பதான் உங்களுக்கு படிச்சு புரியும். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தகவல்களை உடனடியாக தருவதால் மனமகிழ்வு ஏற்படுகிறது. ஓகே, இது ஃபர்ஸ்டா. ரெண்டாவது, இணையத்தின் மூலமாக நல்ல நட்பை உருவாக்குகிறது. இது ரெண்டாவது பாயிண்ட். கடித போக்குவரத்தை, இது மூணாவது பாயிண்ட், விரைந்து செயல்படுத்துகிறது. அப்புறம் இது நாலாவது பாயிண்ட், என்னது? கணினி சிறந்த தகவல் களஞ்சியமாக செயல்படுகிறது. அடுத்தது அப்புறம் 4 பாயிண்ட் எழுதுங்க போதும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஓய்வில்லாமல் உழைப்பதால் எந்த செய்தியை கேட்டாலும் உடனடியாக எடுத்து தருகிறது. உள்ளதை உள்ளபடி காட்டும் கண்ணடியாக கணினி செயல்படுகிறது. அதெல்லாம் ரொம்ப பெருசாக வர மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த நீங்கள் 4 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா போதும், இது வரல எழுதுனீங்கன்னா போதும். ஓகேவாமா? அடுத்தது போலாமா? ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுவோமா? இப்போ இங்கே வந்து ஒரே ஓசை, அதாவது நம்ம சொல்லி முடிக்கும் போது அந்த ஓசை ஒரே மாதிரி இருக்கணுமா? அது என்னதுன்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. காட்டிடுவேன், தந்திடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி இன்னும் 4 கோடு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேட்சிங்க நம்ம எதாவது எழுதலாமாமா? இப்போ ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வாங்க. அதே மாதிரி ஒரே ஓசை கொண்ட முடியும் வார்த்தைகள் எங்கெங்க இருக்குது அப்படின்னு பார்ப்போமா? இப்போ சொல்லிடுவேன், செய்திடுவேன், இது இருக்குதா? அப்புறம் இது, அப்புறம் வேற எங்க இருக்கு? எனக்கு இல்லை, என்றில்லை எழுதுவோமா? சொல்லிடுவேன், செய்திடுவேன். இங்க வந்து நீங்க சொல்லிடுவேன், do வே இன், அப்புறம் என்ன பார்த்தோம்? செய்திடுவேன். டி do வே இன், அப்புறம் என்ன பார்த்தோம்? என்றில்லை. அப்புறம் எனக்கு இல்லை. இல்லை. ஓகேவாமா? படத்துக்கு போலாமா? விசைப்பலகை உள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்களை கண்டறிவோமா? விசைப்பலகைன்னு இதுல வந்து கொடுத்துருக்குறாங்களாம். இதுல வந்து எழுத்துக்கள் கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு நம்ம வார்த்தைகளை அமைக்க சொல்றாங்க. இ, க, பா, இம், தா, உ, தி, நை, யா, நீ, நி, லா, இல், டி, ரை. இந்த மாதிரி எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? நமக்கு அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க, திரை அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்து நம்ம எழுதலாமா? இப்போ இதில் நான் தெரிஞ்சதெல்லாம் எழுதுறேன். ஓகே, உலகம்,
உ லா கா இம் உலகம். அப்புறம் வேற என்ன தெரியுது? இ நை ய இம் இணையம். இணையம் பார்த்தோம் இல்லையா? இ நை யா இம் இணையம். அடுத்தது கணினி. இந்த கதையோட ஹீரோ கணினி. அடுத்தது வேற என்ன வருது? அப்புறம் பார்த்தோம்னா கா டி த இம் கடிதம். கா டி த இம் கடிதம். அப்புறம் பார்த்தோம்னா என்னது? தகவல். தா கா வா இல் தகவல். தா கா வா இல் தகவல். ஓகேவாமா? திரை, உலகம், இணையம், கணினி, கடிதம், தகவல். இது எல்லாம் எழுதி முடிச்சிட்டோம். அடுத்து சொல் விளையாட்டு. அலைபேசியோடு தொடர்பில்லாத எழுத்துக்களை நீக்கி சொற்களை உருவாக்குக. அலைபேசி கூட, அதாவது செல்போனோட தொடர்பு இல்லாத எழுத்துக்களை நீக்கிட்டோம்னா நமக்கு ஒரு வார்த்தை கிடைக்குமா? இப்போ இதில் பார்த்தோம்னா மீ, நா, மீ இதெல்லாம் அழிச்சிட்டாங்க. ஸோ திரை அப்படின்றது வந்துடுச்சு. இப்போ அடுத்தது பார்ப்போமா? இதில் பார்த்தோம்னா ஊ அடிச்சிடலாம், லாவ் அடிச்சிடலாம், பூ அடிச்சிடலாம். இப்போ என்ன வார்த்தை வருது? பூ லா இம் புலம் அப்படின்னு வருது இல்லையா? அடுத்தது பார்த்தோம்னா ஆவ் அடிச்சிடலாம், லாவ் அடிச்சிடலாம். இப்போ பார்த்தோம்னா என்ன வருது? ஆ ல இ கான்னு வருது. ஆனால் இதை நம்ம இப்படி எழுதலாம். ஆ லா ஹா அழகாய் அழகாய். ஓகே. அடுத்தது ஈ போட்டிருக்காங்க, நை போட்டிருக்காங்க. ஓகே. ஈ நை ய இம். அப்போ நம்ம இணையம்னு படித்தோம் இல்லையா? அந்த வார்த்தை வரும்னு நினைக்கிறேன். ஈ இருக்கு, நை இருக்கு, யா இருக்கு, இம் இருக்கு. அப்போ என்ன வார்த்தை வரும்? இணையம். ஈ நை யா இம். அடுத்தது கா நூ அடிச்சலாம். என்ன வருதுன்னு பார்ப்போம். மோ க நூ இல் முகநூல். இப்போ கை அடிச்சிடலாம். இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போமா? புதுமை. 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 நம்ம அழகா முடிச்சிட்டோம்மா. திரை, புலம், அழகாய், இணையம், முகநூல், புதுமை நம்ம எழுதிட்டோம் இல்லையா? அடுத்ததுக்கு போலாமா? மீண்டும் மீண்டும் சொல்லலாமா? அதாவது நம்ம நாக்குக்கு பிராக்டிஸ் கொடுக்குறாங்க. அலையில் மிதந்த மீனை வலையில் பிடிச்சா விழுகல, கலகலன்னு சிரிப்பு வரல. அலையில் மிதந்த மீனை வலையில் பிடிச்சா விழுகல, கலகலன்னு சிரிப்பு வரல. பொறுமையா சொல்லலாமா? அலையில் மிதந்த மீனை வலையில் பிடிச்சா விழுகல, கலகலன்னு சிரிப்பு வரல. ரெண்டாவது போலமா? மரக்கிளைய கரத்தால் பற்றி தொங்கையில கையை சுழற்றினதனால கீழே விழுந்தேன்.
மரக்கிளைய கரத்தால் பற்றி தொங்கையில கையை சுழற்றினதனால கீழே விழுந்தேன். இன்னொரு தடவை பொறுமையா சொல்லாமா? மரக்கிளைய கரத்தால் பற்றி தொங்கையில கையை சுழற்றினதனால கீழே விழுந்தேன். காத்துல விழுந்த பழத்துல சுவையில்லைன்னு சொல்ல முடியல. இந்த நினைப்பில் நண்பன் விழுந்தான் பள்ளத்துல. காத்துல விழுந்த பழத்துல சுவையில்லைன்னு சொல்ல முடியல. இந்த நினைப்புல நண்பன் விழுந்தான் பள்ளத்துல. பொறுமையா சொல்லாமா? காத்துல விழுந்த பழத்துல சுவையில்லைன்னு சொல்ல முடியல. இந்த நினைப்புல நண்பன் விழுந்தான் பள்ளத்துல. அழகா சொல்லி முடிச்சிட்டோம் இல்லையாமா? அடுத்தது கலையும் கை வண்ணமும். கொடுக்கப்பட்ட படத்திற்கு வண்ணம் தீட்டி மகிழ்க. கீழே படம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் கொடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. அடுத்ததுக்கு போலாமா? குழு விளையாட்டு. இங்க ஒரு கேம் கொடுத்துருக்காங்க. சொற்களை சொல், மகுடம் சூட்டிக்கொள். அதாவது சொற்கள்னா வேர்ட்ஸை சொல்லணுமா, மகுடம்னா கிரீடம் மாதிரி தலையில சுட்டிக்கணுமா. அது ஏன்னா சும்மா சொல்றாங்க விளையாட்டுக்கு. மாணவர்களை இரு குழுவாக பிரித்து கொள்க. சொற்களுக்குரிய அட்டைகளை இந்த மாதிரி தயாரிச்சுக்கணுமா. மாணவர்களை 2 குழுவா பிரிக்கணுமா. ஓகே, அதுக்கப்புறம் இந்த மாதிரி அட்டைகளை தயாரிச்சிருக்கணுமா. சொற்களை இதுல எழுதிக்கிட்டு. ஓகே, அதுக்கு அடுத்தது இன்னொரு அட்டை தயாரிக்கணுமா. இந்த மாதிரி என்னன்னா, இந்த வார்த்தைகள்லாம் ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் எழுத்து. இப்ப இதுல தீ ரெயின் இருக்குதா, அங்கே தீ. புதுமைன்னு இருக்கா, இங்க பூ. ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும் இங்க வர மாதிரி எழுதிடணுமா. இப்ப என்ன பண்ணணுமா, ஒரு பேட்ச்ல இருக்கிறவங்க என்ன பண்ணணுமா, ஒரு எழுத்தா கூற 2ஆம் குழுவில் உள்ளவர்கள் உரிய சொற்களை கூற செய்க. இப்ப இதுல ஒரு குழுவில் இருக்கிறவங்க தீ அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இன்னொரு குழுவில் இருக்கவங்க என்ன சொல்லணுமா, திரை அப்படின்னு சொல்லணுமா. இப்ப ஒரு குழுவில் இருக்கிறவங்க தா அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு குழுவில் இருக்கவங்க தகவல் அப்படின்னு சொல்லணுமா. இந்த மாதிரி மாத்தி மாத்தி செஞ்சு விளையாட சொல்றாங்க. இணைந்து செய்வோம். கீழே இங்க வேர்டு கொடுத்துருக்காங்க, அது சொற்கள் கொடுத்துருக்காங்க. இங்க அதற்கான என்ன சொல்றது, முத்திரை, அதாவது செயலிகளுக்கான பொருத்தமான படம் கொடுத்துருக்குறாங்க. இங்க மின் அஞ்சல்னு இருக்குது. மின் அஞ்சல்னா என்னது, இமெயில். என்னது, இமெயில். அடுத்தது புலனம். புலனம்னா வாட்ஸ்அப்னு சொல்லுவோம்ல, அது. முகநூல், இது முகநூல்னா ஃபேஸ்புக். அப்ப இங்க புலனம்னு வருது. ஒருவேளை இங்க நாக்கு பதிலா நாக்கு கொடுத்துட்டாங்களா? இங்க நம்ம புலம்னு எழுதணும்ல, இங்க புலனம்னு வரணுமா என்னன்றது எனக்கு கன்ஃபார்மா தெரியல. புலனம்னா தான் வாட்ஸ்அப் இல்லையா? அடுத்த பேச்சுக்கு போலாமா? அறிந்து கொள்வோம். என்ன அறிந்து கொள்ளலாம்னு பார்க்கலாம். அலைபேசியை முதலில் கண்டறிந்தவர் மார்டின் கூப்பர். செல்போனை யாரு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சதான்? மார்டின் கூப்பர். மின்னல் வெட்டும் போது அலைபேசி பயன்படுத்த கூடாது, ஏனெனில் அலைபேசி இடித்தாங்கி போல் செயல்பட்டு மின்னலை உங்கள் பக்கம் ஈர்த்துவிடும். கவனமா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. என்னன்னா, மின்னல் அடிக்கும் போது நம்ம போனை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா போன் யூஸ் பண்ணோம்னா அப்ப செல்போன் இடித்தாங்கி மாதிரி அந்த மின்னலை உள்வாங்கி நம்ம பக்கம் திருப்பி விட்டுருமா. அதனால உங்க அப்பா அம்மா கிட்ட கன்ஃபார்மா சொல்லணும். ஓகே கிட்ஸ், சிந்திக்கலாமா? நீங்களும் யூஸ் பண்ணக்கூடாது. இன்று வாணியின் பிறந்த நாள். வாணியின் மாமா வெளியூரில் வசிக்கிறார். பிறந்த நாளுக்கு அவர் வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அவளுடைய மாமா எப்படி வாழ்த்துக்கள் தெரிவிப்பார்? இப்போ வாணியோட மாமா வெளியூர்ல இருக்காரு. அவளோட பர்த்டேக்கு அவரால் வர முடியல. அப்ப அவர் எப்படி விஷ் பண்ணுவாரு? உடனே தன்னோட செல்போன் எடுப்பாரு, அதாவது அலைபேசி எடுப்பாரு. ஹாப்பி பர்த்டே டு வாணி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வாணி அப்படின்னு விஷ் பண்ணுவாரு இல்லையா?
செயல் திட்டம். கணினியில் புதிர் விளையாட்டுகளை விளையாடி மகிழ்வோம். கணினியில பசல் கேம்ஸ்லாம் இருக்குல்ல, அதை விளையாடி மகிழ சொல்றாங்கம்மா. இதோட இந்த யூனிட் முடியுது. அடுத்த யூனிட்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். பாய்.